தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, திங்கட்கிழமை தூதர்களுடைய நாள். அன்னை விழாவிலே தயாரிக்கிறோம். அன்னையினுடைய பிறப்பு விழா தயாரித்து கொண்டு இருக்கிற வேளையில் ஆண்டவர் கிருபையில் நாம் சாட்சியமாய் வாழ்வோம். நமது வாழ்க்கை நம்ம கையில் இருக்கு. மற்றவர்களை பாராமல் நமது வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் வெற்றி. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கு. இந்த உலகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நண்பர்களே, அந்த உலகம் நம்மை தோற்கடிக்க கூடும். ஏன்னா இந்த உலகம் நம்ம ஜெயிப்பதை விரும்புறது கிடையாது. ஆனால் நான் நம்மை பார்க்கிற பொழுது, நம்மால் முடியும் என்ற சிந்தனையை முன்வைக்கிற பொழுது, இந்த பிரபஞ்சமே நமக்கு உதவி செய்யும். இந்த உலகமே நம் வசப்படும். இந்த உலகமே அந்த வெற்றியை நம் கையில் கொண்டு வரும். அதுதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஆராதனையில் துதிக்கிற வேலையில் உங்களை நினைச்சு ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, நான் என்னால் முடியும் என்ற சிந்தனையோடு நான் ஓடணும். அப்பா ஆண்டவரே, வாழ்வில் உள்ள இலக்குகளை எல்லாம் என்னால் முடியும் என்ற சிந்தனையோடு மட்டுமே நான் அணுகணும். ராஜா, என்னை ஆசீர்வதிங்க. அந்த சிந்தனை எனக்கு கொடுங்க. ஓடுவதற்கான திராணியை கொடுங்க. ஆண்டவர், வல்லமையை கொடுங்க. ஆண்டவர், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுங்க. ஒரு முறை ஒரு மனுஷன் ஒரு காட்டிலே இருக்கிறான், உலாவிக் கொண்டு இருக்கிறான். திடீரென்று ஒரு கரடி, பசியோடு இருக்கிற ஒரு கரடி அவனை எதிர்கொண்டு வருகிறது. கரடியை பார்த்த உடனே ஓட ஆரம்பிக்கிறான். கரடி அவனை துரத்துகிறது. இவன் ஓட, கரடி எவ்வளவு வேகமாக ஓடுகிறானோ கரடி விட்டாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது. கரடி உணவிற்காக துரத்துகிறது, இவன் வாழ்க்கைக்காக ஓடுகிறான். இது ஜெயிச்சிருக்கும் பாருங்க. வாழ்க்கைக்காக ஓடுங்க, வாழ்க்கைக்காக ஓடுங்க, வாழ்க்கைக்காக சிந்திங்க. என்னால் முடியும் என்று சொல்லுங்கள். எவ்வளவு எதிர்மறை சிந்தனை உன் காதில் விழுந்தாலும் என்னால் முடியும்னு சொல்லுங்க. இறுதியாக அவன் ஜெயித்து விடுகிறான். ஒரு இடத்துல போய் ஒரு பழைய கட்டிடம் இருக்கு, அது உள்ள போய் பதங்குறான். அந்த காட்டுக்குள்ள ஒரு கட்டிடம் இருக்கு, பழடைஞ்ச கட்டிடம். உள்ள போய் பதங்கி கொள்கிறான். கரடி தேடி தேடி பார்த்து சென்று விடுகிறது. பிரியமான இறைவர்களே, இன்றைக்கு நற்செய்தியில் மத்தேயு லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 16-30 வரை உள்ள இறை வார்த்தையில் ஆண்டவரை நற்செய்தியிலே அவரை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர் இறை வாக்கு உரைக்கிறார். எப்படி ஒரு அரசியல்வாதி ஒரு வாக்குறுதியை தருகிறாரோ, நான் இதெல்லாம் செய்வேன் என்று தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி தருவார்களோ, அப்படி இயேசு தன்னுடைய பணியை இன்றைக்கு அறிவிக்கிறார். முதலில் அவரை பாராட்டுகிறார்கள், இவ்வளவு பேசுகிறார் என்று. ஆனால் அந்த பணியின் அறிவிப்பில் என்ன வருகிறது என்றால், யாருக்காக இந்த பணி? யாருக்காக? இது ஏழைகளுக்காக, இது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக என்ற உடனே அவர்கள் அவர் மேல் கோபம் கொள்ளுகிறார்கள். இயேசு இந்த பாராட்டியும் பார்க்கல, கோபத்தையும் பார்க்கல. தன் பணியை அவர் செய்து கொண்டே இருந்தார். வாழ்க்கையில் செய்து கொண்டே பணியை செய்து கொண்டே ஏற்கனவே கதை சொன்ன இல்லைங்களா? கரடி துரத்துகிறது, அவன் ஓடி செல்கிறான், ஒரு கட்டிடத்தில் போய் ஒளிந்து கொள்கிறான். ஆனால் அந்த கட்டிடத்தில் கொஞ்சம் அப்படியே நிம்மதி பெருமிச்சு விடுகிறான். அப்போ அது ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் கேட்குதுன்னு கொஞ்சம் வெளியில் எட்டி பார்க்குறான். அங்கே வேற ஒரு கரடி. இப்பொழுது அங்கிருந்து ஓடுகிறான். இந்த கரடியும் துரத்துகிறது. அவனால் முடியல. ஏற்கனவே நிறைய ஓடி விட்டான், களைத்து போய் விட்டான், தண்ணீர் வேண்டும். ஆனால் அவனுக்கு தேவையான அந்த ஆற்றல் இல்லை. ஆனால் இந்த கரடி துரத்தி கொண்டே இருக்கிறது. ஓடிக்கொண்டே கரடியை பார்த்து கேட்கிறான், ஏ கரடியே, என்னை வாழ விடு. கரடி சொன்னதான், உன்னை வாழ விடுவதும் அல்லது உன்னை என் உணவிற்காக எடுத்துக்கொள்வதும் உன் கையில் தான் இருக்கு. நீ ஏன் என்ன கேட்குற அப்படின்னு சொல்லுதான் கரடி. அப்படி சொன்ன உடனே கனவிலிருந்து வெளியில் வருகிறான். தூங்கி கொண்டிருந்த கனவு போல இந்த கதை. பெரியமானவர்களே, உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கு. ஜோமால உன் கையில் இருக்கு. பூசைக்கு போறது உன் கையில் தான் இருக்கு. நீ நினைச்சா பூசைக்கு போய் அபிஷேகம் வாங்கலாம். கோயில் திறந்துதான் இருக்கு. உன் சர்ச்சில் நீ இருக்கிற ஏரியாவில் இருக்கிற கோயில் திறந்துதான் இருக்கு. நீ போய் ஜெபம் பண்ணா பிளஸிங் வாங்கிடலாம். உன்னுடைய தனி ஜெபம், உனக்கான ஜெபிப்பதற்கான நேரம் இருக்குது. நீ நினைச்சா நேரத்தை ஃபைன் பண்ணலாம். நீ போய் உட்காந்து அமைதியா, ஆண்டவரே இதெல்லாம் பண்ண போறேன், என்ன தொடுங்க, நான் ஆசீர்வாதம் கேட்கலாம். உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கு. அந்த கரடி சொன்னதில்ல, நான் உன்னை சாப்பிட முடியும் அல்லது நீ என்கிட்ட தப்பிச்சிட முடியும். இது ரெண்டும் உன் கையில் இருக்கு. நீ வேகமா ஓடினால் நான் உன்னை பிடிக்க முடியாது, நீ தப்பித்துக் கொள்வாய். ஆனால் நீ நின்று விடுகிறாய் என்றால் நான் உன்னை கொன்று விடுவேன். பிரியமானவர்களே, வாழ்க்கை நம்ம கையில் இருக்கு. இயேசு இந்த உலக பயணத்திலே உறுதியாக இருந்தார். ஓடினார். இலக்கை நோக்கிய பயணத்தில் இருந்தார். மகளே, மகனே, ஓடு. வாழ்க்கை போராட்டத்தை தைரியமாக செல். நீ நின்றாய் என்றால் அது நாற்றமாய் மாறும். நிற்கிற இடம் குளம்.
ஓடினாய் என்றால் 6 பல்வேறு அனுபவங்கள், பல்வேறு ஆசீர்வாதங்கள், பல்வேறு ஊர்கள் நகர்களை கடந்து செல்வாய். வாழ்க்கையில அபிஷேகங்கள், ஆசீர்வாதங்கள் எது வேண்டுமோ அதை காட்டிலும், இன்னும் சொல்றேன், உனக்கு எது வேண்டுமோ அதை காட்டிலும் வல்லமை பார்ப்பார். வாழ்க்கையில ஓடு, தைரியமாக இரு மகளே, மகனே. அந்த திராணியை கேட்டு ஜெபி. ஆண்டவரே, நான் தொடர்ந்து பயணிக்கணும் அப்பா, வல்லமை கொடுங்க. தொடர்ந்து நான் வீறு நடை போடுறேன் ஆண்டவரே, என் ஆசீர்வதிங்க ராஜா, நான் துதிக்கிறேன் அப்பா. நன்றி ராஜான்னு சொல்லுவோம். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நற்கருணையை பார்த்து அப்பா என்ன தொடுங்க, ஆண்டவரே என்ன தொடுங்க என்று வல்லமை நாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுவீராக அப்பா. ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அந்த கிருபை அந்த பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக ஆண்டவரே. வல்லமையில் அந்த பிள்ளைகள் வாழ்வார்களாக. என்னவெல்லாம் எதிர்மறைகள் இருக்கிறார்களோ, என்னவெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறார்களோ, எதுவெல்லாம் வாழ்வில் முடியாமல் இருக்கிறதோ ஒவ்வொன்று உங்கள் பாத்தில் வைக்கிறேன். பிள்ளைகள் வெற்றி காணும்படியாக தொடுங்க அப்பா. மகிழ்ச்சியை காணும்படியாக தொடுங்க ஆண்டவரே. வீறு நடை போடும்படியான ஆற்றலை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பொழிந்துடலாம் அப்பா. என்னவெல்லாம் விண்ணப்பங்கள், என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்பி ஜெபிக்கிறாங்களோ உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்க தொடுங்க, வழி நடத்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே. வல்லமையான இறைக்கிருபையில் வாழ்வீர்கள். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அபிஷேகத்தை அறுவடை செய்வீர்கள் பிள்ளைகளை. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வல்லமையான இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளை வெற்றி நடை போடுவோம். இந்த நாளும் இனிய நாளே. பிரியமான இறைவர்களே, ஒவ்வொரு நாளும் இடையே காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவை யாருக்கு தேவை இந்த காணொளி என்பதை உணர்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care.